ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட புறாவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் தான் இப்போ நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பழைய செத்திரி ஓட்டு மேலே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஜாப்பாக யூஸ் ஆக போகுது. ஜாப்புனாக்கா நம்ம அந்த தர பழக்கம் புறாங்க வந்து செத்திரி பழக்கம் கூட பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்தமாரி ஜாப்பில் போட்டு தான் ஒரு வாரத்துக்கு ட்ரெயின் பண்ணணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணாலும் சரி, இல்லை நம்ம செத்திரியில் போட்டு அதுக்கப்புறம் பழக்கம் பண்ணாலும் சரி, எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம செத்திரியில் போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம செத்திரியில் போட்டாச்சு. பேலன்ஸ் புறா இங்கே தான் இருக்குது. சும்மா டெமோக்கோசரம் 3 புறா எடுத்து போட்டிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கீழே தட்டை வந்து கீழே வச்சு ஒரு 3 நாள் கீழே வச்சு பழக்கம் பண்ணுங்கள். அதேமாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரக்காய்ச்சல் போடுவோம். பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது புறா கூண்டு. அது ஒரு வாரம் அந்தமாரி கூண்டு பக்கத்துலேயே வச்சு ஒரு வாரம் போட்டு இதில் இந்தமாரி தரக்காய்ச்சல், அதாவது கூண்டு கீழ் தட்டிலே வச்சு ஒரு 3 நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதோட டாப்புக்கு ஏற்றிடணும். சரி, இவ்வளோ டாப்பில் ஏற்றிட்டு அது ஒரு 3-4 நாள் போட்டு புறா ஃபுல்லாக நினச்சி இது மேலே போட்டு விட்டுடணும். இது மேலே போட்டிங்கனாலே புறாங்க வந்து இது மேலே விட்டுட்டு பொறுமையாக ஃபுல்லாக மேலே ஏற்றிடணும். இது டாப் வரைக்கும் ஏற்றி நிற்க வச்சிடணும். நிற்க வச்சிட்டோம்னாக்கா அதுங்க அப்படியே இருந்து இடத்த பழகிடும். அது கூட நீங்கள் செத்திரியில் போட்டு அதுக்கு அடுத்த நாளெல்லாம் இது பண்ணணுன்ட்டு இல்லை. முதல்ல மறுபடியும் ஃபுல்லாக புறாவை நினச்சி இது மேலேயே வந்து போட்டு வச்சிடணும். இது மேலேயே அதுங்க பாட்டுன்னு நிற்கும். நின்று ஒரு 2 நாளைக்கு இதேமாரி விட்டிங்கனாக்கா மேலே ஏறும், கீழே இறங்கும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் சுத்தாகும். அதுவாகவே ஏஞ்சி பழக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அதேமாதிரி செத்திரிக்கு மேலே விட்டு தர தட்டுலேயே வச்சு ஒரு 3 நாள் விட்டுட்டு ஒரு 4ஆவது நாள் 5ஆவது நாளுக்கு அப்புறம் உங்கள் செத்திரியை மேலே ஏற்றிடலாம். மேலே இதேமாதிரி தான் ஒரு வாரத்துக்கு அதுங்களாகவே ஏஞ்சி பறந்து ஸ்டார்டிங்கில் பழக்கம் வந்து மேலே வந்து புறாங்க பறந்துட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இதுவும் ஏஞ்சி பறக்க ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி தான் முதல்ல ஒரு 3-4 நாளைக்கு இந்த மாதிரி தான் பண்ணோம். அது வருமா அதுவாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி நினச்சி செத்திரியை மேலே தூக்கி நிற்க வச்சிட்டிங்கனாக்கா அதுவாகவே பொறுமையாக ஏந்து அக்கம் பக்கத்தில் எங்கன்னா போய் உக்காரத்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகும். அதுமாதிரி ஒரு 3-4 நாள் பழகிட்ட அப்புறமா நீங்களாவே புறாவை பிடிச்சி விசிறி அடிக்கலாம். வேறுங்க அது எப்படின்னு காட்டுறேன். அதேமாரி இப்போ நீங்கள் புறா ஓட்ட போகிறீங்கன்னா இந்தமாரி ரக்கவெட்டு புறாங்களை வெளியே போட்டுக்கோங்க. வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக புதுசாக பறக்க வைக்க போகிற புறாவை உடனேலாம் தூக்கி அடிச்சிடக்கூடாது. இந்தமாரி செத்திரியை ஃபுல்லாகவே மேலே ஏற்றிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஹைட்டில் இருக்குது. இதுதான் நம்ம செத்திரியோட ஃபுல் ஹைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா இந்தமாரி புறாங்களை கீழே விட்டுட்டு நம்ம வந்து இப்போ புதுசாக பறக்க விட போகிற புறாங்களை எடுத்து வெளியே விடணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கீழே இறங்கும். மற்ற புறாங்களை விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தரையில் விடுமோ அது இந்த மாதிரி தான் நம்ம விட்ட உடனே பொறுமையாக தான் இதுவாகும். இந்தமாதிரி நம்ம தரையில் நிற்க விட்டு இந்த மாதிரி விட்டோம்னா எங்கேயுமே பறக்காது. இதேமாரி விட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகட்டும் எல்லா புறாவும். அதனால் எல்லா புறாவும் விட்டாச்சு. ஒரு புறா மட்டும் அந்த மாதிரி விடும் போது மேலே போய் உக்காந்துக்கிச்சு. வாங்க எப்படி ஓட்டலான்னு பார்க்கலாம். இந்தமாரி மொத்த புறாவும் இருக்க ரக்க விட்டு இப்போ புதுசாக பறக்க விட போகிற புறா எல்லாத்தையும் இந்தமாரி விட்டுட்டு பொறுமையாக அதுங்கள இந்த மாதிரி தான் முதல்ல ஸ்டார்டிங் பண்ணோம். பாருங்க அதுவாகவே ஏஞ்சி செத்திரி போட்ட பழக்கத்துக்கு ஏறும். இந்த மாதிரி தான் ஏறி இதான் கரெக்டாக உட்காரும். வாங்க மற்ற புறாங்களையும் கீழே வந்து லைட் பொறுமையாக துரத்தி விடலாம். பாருங்க இந்த புறாவும் செத்திரியில் இந்த மாதிரி தான் அது அப்படியே விட்டுடணும். இதேமாரி ஒரு 2 நாள் இதேமாரி ஏறும். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இப்படி தான் இருக்கும்.
இதேமாரி ஒரு 2-3 நாள் மேலே ஏறட்டும் இறங்கட்டும், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டோம்னா அது கடைசி வரைக்கும் நம்ம சித்தரில் தான் நிற்கும். மற்றபடி மரத்தில் எதுவுமே போய் உக்காராது. இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மரத்தில் உக்காராமல் நம்ம சித்திரியில் உட்கார வைக்கிறதுக்கு. அங்கே இருக்க புறாங்கள் எல்லாத்தையுமே துரத்து விட்டுக்கலாம். இன்னும் 3 புறாவும் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த புறாக்கள்லாம் வந்து அப்படியே ரவுண்ட் சேர ஆரம்பிச்சிச்சு துரத்துன உடனே. வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 முட்டை இங்கே இருக்குது. மீதி எல்லோரும் ரவுண்ட் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மொத்தம் 8 புறா பறக்கும். இதேமாரி நம்ம புதுசாக பழகிற புறா வந்து அதுங்க இஷ்டத்துலேயே விட்டுருங்க. அதுங்களா எப்போ தோணி பறக்குதோ அது அப்படியே பறக்கட்டும்னு விட்டுருங்க. மற்ற புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எல்லாமே வந்து கர்ண புறா தான். ஆனால் இன்னும் பெல்ட் அடிக்க ஆரம்பிக்கல. ஒரு சில புறாக்கள் அடிக்கும், ஒரு சில இன்னும் அடிக்கலை. இதேமாரி வெடைங்களை வந்து அதுங்க போக்குலேயே ஒரு வாரத்துக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அது புறாவை பிடிச்சி நீங்களாவே விசிறி அடிச்சிங்கன்னா, மற்ற புறாங்களை இந்தமாரி பறக்க விட்டுட்டு விசிறி அடிச்சிங்கன்னா அதுங்களாவே ஏறும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சித்திரில் ஃபினிஷ் ஆகிடும். இந்தமாரி மரத்துங்கள்லாம் போய் காலை விடாது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். பாருங்க, அதுங்க வந்து இறங்குதா அப்படியே விட்டுடணும். மேலே ஒரு 5 புறா பறக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திரில் 3 புறா இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ தான் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சித்திரியை செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளது தான் மரத்தில் உக்காந்த புறாங்க தான். இப்போ பறக்கிறது எல்லாமே நம்மளது மரத்தில் ஆல்ரெடி காலை விட்ட புறா தான். அந்தமாதிரி விடக்கூடாதுன்றதுனால நம்ம புதுசாக சித்திரி செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இப்போ இந்த 3 புறாவுமே வந்து இப்போ சிக்கு இறக்குனது. அதனால தான் நம்ம சித்திரில் போட்டு ட்ரெயின் பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ இந்த 5 புறாவே நம்ம சித்திரில் உட்காரத்துக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணுறோம் என்ன அதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதே மாதிரி தான் இப்போ வந்து சித்திரில் வந்து புறாங்கெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம எப்படி பக்குவமாக கீழே இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் இப்போ சித்திரியில் போய் கை வச்சிங்கன்னா அது வந்து டக்குன்னு பயந்து வேறு எங்கன்னா போய் உக்காரத்துக்கு மறுபடியும் மரத்தில் போய் உக்காரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சித்திரியில் புறாங்க இருக்கா, அதேமாதிரி ரெக்க வெட்டு புறாங்களை எல்லாத்தையுமே கீழே போட்டாச்சு. கீழே விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, தீனி வந்து கொஞ்சமாக எடுத்து கீழே போடுங்க. வந்து பாருங்கள், கொஞ்சமாக தீனி எடுத்து சும்மா அந்த மாதிரி போடுற மாதிரி போடுங்க. வந்து பாருங்கள், புறா வந்து இறங்குது. இதேமாரி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புறாங்களை இறக்கணும். அதுமாதிரி செத்தில் இருக்க எல்லா புறாவையும் இறக்கிட்டக்கப்புறமா நீங்கள் அப்புறமா பொறுமையாகவே உள்ளே கூண்டு உள்ள தள்ளினீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் புறாவை பயம் பொருத்தாமல் இருந்தீங்கனாலே போதும், அதுங்களாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தமாரி புறாங்களுக்கு கீழே தீனி போட்டு எல்லா புறாவும் இறங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும், பொறுமையாக நீங்கள் நடந்தீங்கனாலே போதும், அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கூண்டு பக்கத்தில் போவோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ட்ரிக் கூட இருக்குது. இதுமாதிரி கொஞ்சமாக நீங்கள் தீனி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கூண்டு உள்ளே வந்து தீனி வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக அதுங்களை இந்தமாரி பொறுமையாக அது பக்கத்தில் நடந்து போனீங்கனால அதுவே டேரெக்டாக கூண்டுள்ள ஏறிடும். அதேமாரி முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதேமாதிரி நீங்கள் வந்து புறாங்களை வந்து செத்திரில் காய்ச்சல் போடுற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 வரைக்கும் போட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே போட வேணாம், அதுக்கு முன்னாடியும் போட வேணாம். புறாங்க முதல்ல ஸ்டார்டிங்கில் வீடு பழகிறதுக்கோசரம் தான். இல்லை நீங்கள் காலையிலேருந்து போட போகிறீங்கனாக்கா அதுக்கு முன்னாடி நல்லா அதுக்கு ஃபீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் செத்திரில் போடுறது நல்லாயிருக்கும். அதேமாதிரி செத்திரில் வந்து நீங்கள் தண்ணி வச்சுடணும். மெயினாக வெயிலுக்கு தண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியும் தீனியும் வச்சுட்டு அப்புறமா எடுத்துருங்க அந்த தீனியை மட்டும். தண்ணி அதுலேயே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுமாரி தண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அதுங்க
சாயங்காலம் வரைக்கும் கூட இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் செத்திரியை கீழே இறக்கி புறாங்களை உள்ளே தள்ளிடலாம். அதுமாரி வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய புறாங்க மரத்தில் உக்காருதுன்னு சொல்லியிருப்பேன். அதுவுமே நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. நம்ம செத்திரியில் நல்லபடியாக நிற்க வச்சிட்டோம். மரத்தில் போய் உக்காஞ்ச புறாங்கள மறுபடியும் நம்ம திரும்பி செத்திரிக்கே வர வச்சிட்டோம். அது எப்படின்றத உங்களுக்கு வீடியோ வேணுனாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன்.